இங்க மீன் பிடிக்கிறவங்க வலையில ஒரு வித்தியாசமான கல்லு மாட்டுது. அதை எடுத்து தூக்கி போட்டுட்டு அவங்க வேலையை பாக்குறாங்க. இப்படியே சில காலங்கள் ஓடுது. இப்போ அந்த கல்ல ஒரு கோட்டையோட செவுருல சின்ன கேப் அடைக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. இன்னும் சில வருஷங்கள் போகுது. இப்போ ஒரு பொண்ணு அவன் நாட்டோட இளவரசனை பார்க்க அந்த செவுரு மேல ஏறி அந்த கல்லு மேலதான் காலை வச்சு நிக்கிறா. காலை வச்சு நின்னு அந்த இளவரசனை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. திடீர்னு அந்த இளவரசன் இவளை பார்த்ததும் பயந்து போய் கீழே விழுந்துடுறா. கூடவே அந்த கல்லும் கீழே விழுந்து உடைஞ்சு போகுது. அந்த உடைஞ்சு போன கல்லுக்குள்ள ஏதோ தங்கம் மாதிரி இருக்குன்னு அதை எடுத்துட்டு போய் அது மேல இருக்க கல்ல கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு எடுக்கிறா. அப்படி பண்றப்போ தெரியாதனமா அதுக்குள்ள இருந்த பொருள் உடைஞ்சி உள்ள பல்லாயிரம் வருஷமா அடைஞ்சு இருந்த ஜீனி பூதம் வெளியே வருது. அந்த பிரம்மாண்ட உருவத்தை பார்த்து இவ மயக்கம் போட்டு விழுறப்போ அந்த ஜீனி பூதம் அவளை விடாம பிடிக்குது. அதோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை மயக்கத்துல இருந்து எழுப்பி உன்னோட 3 ஆசைகளை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லுது. அவளோட ஆசையா அந்த இளவரசனுக்கு பிடிச்ச பொண்ணு நானா தான் இருக்கணும்னு சொல்றா. இந்த ஜீனியும் ஒரு மேஜிக்க பண்ணி அந்த இளவரசனை வசியம் பண்றதுக்கு ஒரு ஆயில ரெடி பண்ணி கொடுக்குது. அதை பயன்படுத்தி இளவரசனுக்கு பிடிச்ச பொண்ணா இவ மாறுறா. அதுக்கு அடுத்ததா 2வது ஆசையா அந்த இளவரசனோட வாரிச நான் தான் சுமக்கணும்னு ஒரு விஷயம் கேட்டு இவ பிரெக்னன்ட்டும் ஆகுறா. ஆனா இவ நேரம் அந்த இளவரசன் இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ண போறான்னு இந்த நாட்டோட மகாராஜாக்கு தெரிய வருது. இதனால அந்த இளவரசனையே கொல்றது மட்டும் இல்லாம அவனுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கொல்றாங்க. இது தெரிய வந்த அந்த ஜீனி இவளை வார்ன் பண்ணி உன்னோட கடைசி ஆசையா உன் உயிரை காப்பாத்த சொல்லி கேளு, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லுது. ஆனா எதுவுமே கேட்காம அங்க இருந்து தப்பிச்சு ஓடுன அந்த பொண்ணு அந்த நாட்டோட காவலாளிங்க கிட்ட மாட்டி அநியாயமா இறந்து போறா. அவளோட ஆசைகளை முழுமையா நிறைவேற்ற முடியாததுனால இந்த ஜீனி மறுபடியும் அது எதுல இருந்து வந்துச்சோ அதுலயே போய் மாட்டிக்குது. இப்படி மாட்டிக்கிட்ட இந்த ஜீனி பல காலங்களுக்கு அப்புறம் கடைசியா ஒரு பொண்ணால விடுவிக்கப்படுது. ஆனா அந்த பொண்ணுக்கும் இந்த ஜீனிக்கும் காதல் வருது. 2 பேரும் காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கதை எப்படி போகுது, அந்த ஜீனிக்கு என்ன ஆகுதுன்னு நிறைய 18+ சீன்ஸோட ஃபேண்டசியா சொன்ன ஒரு லவ் ஸ்டோரி தான் 3000 Years of Logging. இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான மூவிஸ்க்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோவை மட்டும் பண்ண மறந்துடாதீங்க.